திருச்சி தொடர்ந்து வந்து திரும்ப வந்து டெல்டாக்கு போயிடலாம். தஞ்சாவூர் தொகுதியில 2019 யார் கேண்டிடேட் என்றால் தற்போது யார் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க? 2019 தஞ்சாவூர் நாடாளுமன்ற வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறது தான் போட்டிட்டு இருந்தாரு. இவர் வந்து 57,000க்கும் அதிகமான வாக்குகளை வந்து பெற்றிருந்தாரு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே நாம் தமிழர் கட்சியினுடைய தஞ்சாவூர் வேட்பாளராக ஹிமாயூன் கபீர் அப்படிங்கிறது தான் போட்டியிட போறாரு. இவர் வந்து ஒரு கல்வியாளராகவும் இருக்காரு, கல்லூரிகளையுமே நடத்தி வந்துட்டும் இருக்காரு. இப்படி இருக்க சட்டமன்ற தேர்தலினுடைய அந்த நிலவரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மன்னார்குடி, திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அப்புறம் வந்து பேராவூரணி அப்படின்ற ஒரு 6 தொகுதிகள் தான் வருது. எல்லா தொகுதிகளையுமே ஏறக்குறைய வந்து 10,000க்கு கிட்ட 10,000க்கு அதிகமான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஓவராலா 2021 தேர்தலில் 75,500 வாக்குகள் வந்து வாங்கிய விஷயங்களை பார்க்கிறோம். அதிகபட்சமாக தஞ்சாவூர்ல வந்து 17,366 வாக்குகள் வாங்கிய விஷயங்களை தான் பார்க்கிறோம். அதே போல குறைந்தபட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரத்தநாட்டில் 9,050 வாக்குகள் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. ஏறக்குறைய வந்து ஏற்கனவே 58,000 வாக்குகள் கடந்த தேர்தலில், அது போல 2021 75,000 வாங்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி காஞ்சிபுரம் மாதிரி தஞ்சாவூருக்கு நாம் தமிழர் ஓரளவுக்கு நன்றாக வாக்குகள் வாங்குற ஒரு தொகுதியாக தான் இருக்க விஷயங்களை பார்க்கிறோம். 75,000 அதை அதிகப்படுத்துவதற்கான வேலை அப்படின்றது தீவிரமா இறங்கியிருக்காங்க. எப்படி நம்ம காரியமா சொன்னோம் அதே போல ஹிமாயூன் கபீருமே ரொம்ப தீவிரமா பிரச்சாரத்தை வந்து மிக தீவிரமா நடத்திட்டு இருக்க விஷயங்களை தான் பார்க்கிறோம்.